அமெரிக்காவில் 80s 70s ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்த ஒருத்தர் திடீர்னு காணாமல் போய் கிட்டத்தட்ட 1951 வருஷம் டைம் ட்ராவல் பண்ணியிருக்காரு. காணாமல் போகும்போது எப்படி இருந்தாரோ அப்படியே 75 வருஷத்துக்கு அப்புறமும் கூட அந்த ஏஜ்லேயே இருந்திருக்காரு. அவர் டைம் ட்ராவல் பண்ணி காலத்தை கடந்து எதிர்காலத்துக்கு வந்தவரான பல கேள்விகள் நமக்கு இருக்கும். ஸோ அந்த டைமில் நடந்த இந்த இன்சிடெண்ட்டை தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இயர்பட்ஸ் இருந்தால் யூஸ் பண்ணி வீடியோ பாருங்கள். காலத்தை கடந்து போகிறதுங்கிறது இன்றைக்கி மனுஷங்களால் சாத்தியமே இல்லாத ஒரு விஷயமா இருக்குது. காலத்தை கடக்க முடியுமான்னு கேட்டால் முடியும். அதற்கான தியரிகள் நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் அதை ஆக்டிவேட் பண்ணுற சிஸ்டம் தான் இப்போ நம்மக்கிட்ட இல்லை. ஆனால் அந்த காலத்தில் ஒரு 500 வருஷங்களுக்கு முன்னாடி மனுஷங்க வானத்தில் பறந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுவாங்கன்னு, இருந்த இடத்துல இருந்து இந்த உலகத்தில் யார் எங்கே இருந்தாலும் கால் பண்ணி ரகசியமாக பேசுவாங்கன்னு, மனுஷங்க நிலாவுக்கு போயிட்டு ரிசர்ச் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தா நம்மளை பைத்தியம்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இது எல்லாமே இப்போ சாத்தியம். அதே மாதிரி இன்னைக்கு ஒரு மனுஷன் காலம் கடந்து டைம் டிராவல் பண்ணி போறான்னு சொன்னா நம்மளால நம்பவே முடியாது. ஆனா ஃபியூச்சர்ல டைம் டிராவல் பண்ணி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போற வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. காலத்தை கடக்க முடியும்னு இதுக்கு முன்னாடியே பல சம்பவங்களால உண்மையா பொய்யான்னு தெரியாது, டிவியில் நியூஸ்லன்னு பார்த்துருப்போம். ஒரு சிலர் நம்ம எல்லாருமே காலத்தை கடந்து எதிர்காலத்துக்கு வந்துட்டோம்னு சொல்கிறாங்க. 1951 ஜூன் மந்த் நைட்டு ஒரு 11 மணிக்கு நியூயார்க் டைம் ஸ்கொயருங்கிற இடத்துல திடீர்னு ஒரு மனுஷன் வந்திருக்காரு. அவர் பார்க்கறதுக்கு 18th செஞ்சுரி சேர்ந்த மனுஷன் மாதிரியே இருந்திருக்காரு. அந்த காலத்தில் யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அவனுக்கு ரோட்டில் கார் ஓட்டுறதை பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்திருக்கு. எல்லாத்தையும் சுற்றி பார்த்துக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்கும்போது வேகமாக வந்த டாக்ஸி ஒன்று அவன் அடிச்சிருது. அங்கேயே இறந்துட்டான். உடனே போலீஸ் வந்து அந்த பாடியை எடுத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இது ஒரு சிம்பிளான ஆக்சிடென்ட் மாதிரியே தான் நடந்திருக்கு. ஆனால் பாடியை மார்ஜரிக்கு எடுத்துகிட்டு போனதுக்கு அப்புறம் தான் அவர் யாருன்னு அடையாளம் பார்க்கறதுக்காக அவர்கிட்ட இருந்த பொருட்களை செக் பண்ணி பார்க்குறப்போ அவர்கிட்ட ஒரு காப்பர் டோக்கன் இருந்திருக்கு. அதில் ஒரு சலூனோட பெயரும் ஒரு விசிட்டிங் கார்டும் இருந்திருக்கு. அந்த விசிட்டிங் கார்டில் ருடால்ஃப் ஃபென்ஸ் என்ற பெயரும் 5th அவென்யூன்னு அட்ரஸ் இருந்திருக்கு. 80s 70s வந்த ஒரு லெட்டரும் இருக்கு. இது எல்லாமே ரொம்பவே பழைய விஷயமா இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 80 வருஷங்களுக்கு முன்னாடி இருக்கிற விஷயங்கள் எல்லாம் அந்த டைம் டிராவல் பண்ண மனுஷங்கிட்ட இருந்திருக்கு. 80 வருஷமா ஒரு பொருள் நம்ம கிட்ட இருந்தா அது எந்த நிலைமையில இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. கண்டிப்பாக அது ரொம்ப பழசாக தான் இருக்கும். ஆனால் அவர்கிட்ட இருந்த பொருட்கள் எல்லாமே ரொம்பவே புதுசாக இருந்திருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அங்கே இருக்கிறவங்களுக்கு சந்தேகம் ஏற்படுது. இந்த ஆக்சிடென்ட் கேஸை பற்றி கேப்டன் ஹூபர்ட் ஃபியர்ம் என்பவர் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. முதல்ல அவர்கிட்ட இருந்த சலூனோட பெயரில் இருக்கிற அட்ரஸை விசாரிக்க முயற்சி பண்ணுறாரு. அவர் பல பேர்கிட்ட விசாரிச்சோம். அந்த காயில இருக்கிற சலூனையும் அந்த பில்ல இருக்கிற நிறுவனத்தையும் அவரால் கண்டுபிடிக்கவே முடியல. அதுக்கப்புறம் அவர் அந்த விசிட்டிங் கார்டில் இருக்கிற அட்ரஸுக்கு போறாரு. 5th அவென்யூன்னு இருந்த இடத்துல இப்போ ஒரு அலுவலகம் இருக்கு. அங்கே போயிட்டு விசாரிக்கும் போது யாருக்கும் ருடால்ஃப் ஃபென்ஸுங்கிற யாரையும் தெரியல. ருடால்ஃப் ஃபென்ஸ் இப்போ உயிரோடு இருக்க வாய்ப்பில்லைன்னு கேப்டன் ஹூபர்ட் சொல்றாரு. அவரை பத்தி எங்க விசாரிச்சாலும் இந்த கேஸ்ல எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. இந்த கேஸை எப்படி மூவ் பண்றதுன்னே தெரியல. ரொம்பவே யோசிக்கிறாரு. எஸ், ஒரு க்ளூ கிடைக்குது. இப்போ இருக்கிற டெலிஃபோன் டைரியில ருடால்ஃப் ஃபென்ஸ் என்ற பெயரை பார்க்குறாரு. அதுல ருடால்ஃப் ஃபென் ஜூனியர் என்ற பெயரும் இருந்திருக்கு. அதை பார்த்ததும் இந்த ருடால்ஃப் ஃபென்ஸுக்கும் ருடால்ஃப் ஃபென் ஜூனியருக்கும் ஏதோ ஒரு சம்மதம் இருக்குன்னு நினைக்கிறாரு. உடனே அந்த டெலிஃபோன் நம்பர்ல இருக்கிற அட்ரஸுக்கு போறாரு. அங்க போய் விசாரிக்கும் போது அந்த வீட்டில் 1939 வரைக்கும் ருடால்ஃப் ஃபென் ஜூனியர் என்றவர் இருந்ததாகவும் அவர் இப்போ இறந்துட்டதாகவும் அவரோட மனைவி புளோரிடாவில் இருக்கிறதா சொல்றாங்க. அதை விசாரிச்சுட்டு ருடால்ஃப் ஃபென்ஸ் ஜூனியரோட மனைவியை தேடி போறாரு கேப்டன் ஹூபர்ட். அங்க போயிட்டு அவங்க கிட்ட விசாரிக்கும் போது கேப்டன் ஹூபர்ட்டுக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயம் காத்திருக்குன்னு அப்போ அவருக்கு தெரியல. ருடால்ஃப் ஃபென்ஸ் என்பவர் ருடால்ஃப் ஃபென்ஸ் ஜூனியரோட தந்தைன்னு அவரோட 29வது வயசுல 80s 70s வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது காணாமல் போயிட்டாங்கன்னு, அதுக்கப்புறம் அவர் யாருமே பார்க்கலன்னு சொல்றாங்க. இதை கேட்டு ஷாக்கான கேப்டன் ஹூபர்ட்டுக்கு சந்தேகம் வருது. 1951 ஆக்சிடென்ட்ல செத்தவர் 18th செஞ்சுரியில சேர்ந்தவர் மாதிரியே ட்ரெஸ் போட்டிருந்தாரு. அவர்கிட்ட இருந்து எடுக்கப்பட்ட பொருட்கள் எல்லாமே கிட்டத்தட்ட 80s 70s யூஸ் பண்ற பொருட்கள் மாதிரியே இருந்திருக்குன்னு சந்தேகத்தோட 80s 70s காணாம போகும்போது கொடுக்கப்பட்ட கம்ப்ளைண்ட்டை தூசி தட்டி கண்டுபிடிக்கிறாரு. அதுல ருடால்ஃப் ஃபென்ஸ் ஜூனியரோட மனைவி சொன்னது மாதிரியே ரொம்பவே சரியா இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ருடால்ஃப் ஃபென்ஸ் காணாம போனப்போ அவர் போட்டிருந்த ட்ரெஸ் கம்ப்ளைண்ட்ல இருக்கிற மாதிரியே 1951 ஆக்சிடென்ட்ல செத்தவர் போட்டிருந்த ட்ரெஸ்ஸும் ஒரே மாதிரியா இருந்திருக்கு. அவருக்கு ஒண்ணுமே புரியல. இது எப்படி சாத்தியம்னு சிலர் சயின்டிஸ்ட் கிட்ட கேட்கிறப்போ இது காலத்தை கடந்து வந்த முயற்சியாக கூட இருக்கலாம். 80s 70s இருந்து 1951 டைம் டிராவல் பண்ணி வந்திருக்கலாம்னு சொல்றாரு. இந்த கேஸை பத்தி கேப்டன் எதையுமே எவிடன்ஸை சொல்லல. மற்றவங்க கிட்ட இருந்து தன்னோட எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் தான் ஷேர் பண்றாரு. இதனால இது ஒரு பெரிய நியூஸா மாறுது. எல்லாருக்கும் இது எப்படி சாத்தியம்னு புரியல. ஒரு சிலர் இந்த விஷயத்த ஜாக் ஃபின்னி எழுதிய நாவல் மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா ஜாக் ஃபின்னி அந்த நாவலை 1951 செப்டம்பர் மாசம் தான் வெளியிட்டிருக்காரு. ஆனா இந்த சம்பவம் 1951 ஏப்ரல் மாசமே, 4 மந்த்ஸ்க்கு முன்னாடியே இந்த நியூஸ் வந்துருச்சு. அதனாலதான் இந்த நியூஸ் ஜாக் ஃபின்னியின் கற்பனை நாவலுக்கு பேஸா இருந்திருக்கலான்னு சில பேர் சொல்றாங்க. இதுல எது ஃபேக்ட்னு தெரியல. இந்த சம்பவம் நடந்து 70-80 வருஷமே ஆயிடுச்சு.
இன்னும் இது உண்மையான தெரியல. இது உண்மைன்னு ப்ரூஃப் பண்ண நாம் டைம் ட்ராவல் பண்ணி தான் பார்க்கணும். இன்னும் கொஞ்ச நாளில் இதுக்கு ஆன்சர் கிடைச்சாலும் கிடைக்கலாம். அது வரைக்கும் இது ஒரு தீராத மர்மம் தான்.